ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்து கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது. கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது. என்ன காரணம்? தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கான என்ன காரணம்? காரணங்கள் நாடு அறிந்ததுதான். நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபி எங்களுக்கு என்ன செய்தது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, நாடே அறியும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறிது நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பூர்ண குணமடைந்து வந்திருக்கிறார். அவருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காகத்தான், மரியாதை நிமித்தமாகத்தான் அவரை இன்றைக்கு நான் சந்தித்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற பொழுது எதுவும் நடக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெளியேறிய முடிவு தேர்தல் வரை நீடிக்குமா? அப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பின்னால் போய் திரும்பி பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நடைபெற்ற தேர்தல், அந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி யாருடன் இருந்தார்? தேசிய அளவில் ஒரு ஜனநாயக ஒரு கூட்டணி அமைக்கின்றார். மாண்புமிகு பாரத பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்து அழைக்கிறார். ஒரு வாரத்தில் என்னாச்சு? போயிட்டார். அந்த தேர்தல் தனித்தனி என்னாங்க, இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. வாழ்த்துக்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இது நட்பு ரீதியாக அவங்க எங்கள் குடும்பத்து மேலே வச்ச அந்த பற்றும் நாங்கள் அவங்க குடும்பத்து மேலே வச்ச பற்றின் ரீசனாக தான் 100% இது அவருடைய உடல்நிலையே அக்கறை காமிக்கணும், அவரை விசாரிக்கணுன்றதுனால தான் நாங்கள் சென்றோம். 2026 தேர்தலுக்கு 67, 77 தமிழ்நாடு அரசியல் மாற்ற மாதிரி 2026 மாறும் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரி மாற்றத்தை அவர் எப்படி பார்க்குறாரு? அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்பது அப்படி இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போன்ற சூழல் தமிழ்நாட்டில் இப்போது கிடையாது. அடுத்தடுத்து எத்தனையோ திரை கலைஞர்கள் அரசியலுக்கு வந்தார்கள், பெரும் செல்வாக்கோடு வந்தார்கள். ஆனால் மக்கள் அவ்வளவு இலகுவாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு திரைப்படத்தை நம்பி தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலம் என்று விமர்சித்த காலம் மாறி போய்விட்டது. அரசியல் விழிப்புணர்வுள்ள ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் வளர்ச்சியடைந்திருக்கிறது. யார் தேவையோ அவர்களை தேர்வு செய்வார்கள். 2026 தேர்தல் அதை நமக்கு உணர்த்தும். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அதிரடி அரசியல் திருப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி நகர்ந்திருக்குது. இன்றைக்கு காலையில் நடைபயிற்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து எதிர்பாராத விதமாக சந்தித்து பேசினார் முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம். அதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அந்த நிர்வாகிகள் கூட்டத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு முடிவு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடரப்போகிறதில்லை அப்படிங்கிற அந்த அறிவிப்பை அவங்க வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் இன்று மாலை சற்று நேரத்திற்கு முன்னாடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்து நலம் விசாரிச்சிருக்காரு ஓபிஎஸ். அந்த சந்திப்புக்கு பிறகு வெளியில் செய்தியாளர்கிட்ட பேசும்போது கூட்டணி தொடர்பாக கேட்குறாங்க, நீங்கள் திமுக பக்கம் ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, திமுகவில் சேருவீங்களான்னு சொல்லிட்டு. இது அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை அப்படின்னு சொன்ன ஓபிஎஸ் கூடவே அடிஷனலாக ஒரு தகவலை சொல்கிறாரு. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லி.
இது ஒரு பக்கம் இருக்க தான் பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் முதலமைச்சருடைய உடல்நலத்தை பற்றி விசாரிக்கிறதுக்காக இன்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்காங்க. மொத்தத்தில் இன்று தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது நிறைய அதிர்வலைகளை அதே போல் திருப்பங்களை உண்டாக்கின ஒரு களமாக மாறி நிற்குது. எதை நோக்கி நகருது தமிழக அரசியல் களம், கூட்டணி கணக்குகள் ஏதாவது மாறுதா அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்ரத்தினம், அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து முனவர் பாஷா, பத்திரிகையாளர் மில்டன், அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, சொற்பொழிவாளர் கோ சீனிவாசன், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய பார்வை வேகமாக ஒரு ரோட் போயிட்டு வந்துடலாம். முதல்ல ரவீந்திரன் துரைசாமிகிட்ட தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் நடந்த ஓபிஎஸ் அதே போல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பை பற்றி நீங்கள் சொல்லும் போது ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, இது அதில் அரசியல் பேசியிருப்பாங்க அப்படின்லாம் கூட நீங்கள் இதை குறிப்பிட்டீங்க. இப்போ நான் கேட்குறது அப்படிங்கிறது, காலையில் நடந்த சந்திப்பு, இப்போ மாலையில் நடந்த சந்திப்பு, இது ரெண்டும் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக ரெண்டு சந்திப்புக்கும் இடையில் தொடர்பு இருக்குது. காலையில் நடைப்பயிற்சியின் போது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களும் சந்தித்தது என்பது அதற்கு முந்தின நாள் திட்டமிட்டு நடந்த ஒரு சந்திப்பாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த சந்திப்பிற்கு பிறகுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதா வேண்டாமா என்ற எண்ண ஓட்டத்தில் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக தன் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கனத்த இதயத்தோடு தான் அந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். அதற்கான காரணங்கள் கூட லெப்சிப்சா லெக்யூட்டர், அதாவது உங்களுக்கே வெளிப்படையாக தெரியும் என்ற கருத்தை தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மாலையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார். மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திக்க சென்ற ஓபிஎஸ் அவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவம் கொடுத்து அழைத்து சென்றிருக்கிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கும்போது அது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களையே முதல்வராக ஏற்றுக்கொண்டு உள்ள அணியில் ஓபிஎஸும் 2026 இடம்பெறுவார் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதை நமக்கு காட்டுகிறது. முதலில் இது மரியாதை நிமித்தம் ஒரு உடல்நிலை விசாரிப்பு என்று சொன்னாலும் கூட அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்ற கருத்தை ஓபிஎஸ் கூறுவதன் மூலமாக நிரந்தர நண்பனும் இல்லை என்பது தனக்கும் மோடிக்கும் முறையுமான நட்பு இந்த மோடியின் தமிழக வருகையின் போது அது விரிசலடைந்து விட்டது என்பதை காட்டுகிறார். நிரந்தர பகைவனும் இல்லை என்பதன் மூலமாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை 2026 தான் முதல்வர் வேட்பாளராக சொல்லி களம் காணுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாகவே அவர் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். இந்த வகையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிக நுணுக்கமான மைக்ரோ டீடைல்ஸ் பொலிட்டிக்ஸ் பார்க்கக்கூடியவர் என்பது என்னுடைய கணிப்பு. அவர் 39 மக்களவை இடங்களில் வெற்றி பெற்று 47% வாக்குகளை பெற்றிருந்தாலும், நான் 48% பெறுவார் என்றிருந்தேன், 47% பெற்றிருந்தாலும் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த பிரிவு மக்கள் தனக்கு போதுமான அளவு வாக்களிக்கவில்லை என்பதையும் அவர் தெள்ள தெளிவாக பூத் வைஸ் மைக்ரோ டீடைல்ஸ் மூலமாக தன் பின்னர் டிப்ஸில் அவர் வைத்திருக்கிறார். அந்த வகையில் நெல்லை மாவட்டம், தென்காசி மாவட்டம் தென்காசி மக்களவை தொகுதி மற்றும் விருதுநகர் மக்களவை தொகுதி, ராமநாதபுரம் மக்களவை தொகுதி, தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் சிறுவைகுண்டம், கோயில்பட்டி, நெல்லை மக்களவை தொகுதியில் நாங்குநேரி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை போன்ற பகுதிகள், இந்த பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட, அதாவது குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ஸின் மறவர் சமூக பூத்களில் தன் கட்சியில் நிறைய சமூக பிரதிநிதிகள் இருந்தும் போதுமான வாக்குகள் தனக்கு வரவில்லை. ஓபிஎஸ்ஸை மையமாக வைத்து அந்த வாக்குகள் என்டிஏக்கு மோடி பிரதமர் என்ற அடிப்படையில் போயிருக்குது என்பதை தமிழக முதல்வர் துல்லியமாக அந்த விவரங்களை எடுத்துள்ளார். நான் இதை சொல்வதனால் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் என்ற அந்தஸ்து கொண்ட ஓபிஎஸ்ஸை ஒரு சமூகத்துக்குள் சுருக்க விரும்பவில்லை. கண்ணுக்கு தெரியாமல் அவர் மீது அனுதாபம் கொண்ட வாக்குகள் வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் இருக்கிறது. என்றாலும் டேங்கிபிளா வெளிப்படையாக இந்த மறவர் சமூக வாக்குகள் அவரால் என்டிஏக்கு மோடி தலைமைக்கு சென்றிருக்கிறது என்பதை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக உணர்ந்ததின் அடிப்படையில் ஓபிஎஸும் ஒரு தனக்கு கூட்டணிக்கு அபண்டன் காஷன் என்ற அடிப்படையிலும் அல்லது கூடுதல் பலம் என்ற அடிப்படையிலும் ஓபிஎஸ்ஸை தமிழக முதல்வர் விரும்புகிறார். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏசி சண்முகம் போன்றவர்களும் மற்றும் ஜி.கே. வாசன் போன்றவர்கள் சந்தித்த நிலையில் தான் சந்திக்க முடியாத சூழ்நிலையில் திமுக ஆப்ஷனை ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். இது ஆல்மோஸ்ட் இது கூட்டணியாக அமையும் என்றே நான் கருதுகிறேன். சரி, நான் மற்றவங்களோட பார்வையை கேட்டதர மில்டன்ட்ட கேட்கணும். அதாவது ரவீந்திர துரைசாமி குறிப்பிடுறாரு,
திமுகவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்றாரு. திமுக எதிர்ப்புல உருவான கட்சி தான் அதிமுக. அதில் தொடர்ந்து பயணிச்சவர் ஓபிஎஸ். அவர் இப்படியான ஒரு முடிவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்குதா? இல்லை, என்னால் அப்படி உறுதியாக சொல்ல முடியல. ரவீந்திரன் துரைசாமி சாருடைய கருத்துல இருந்து இந்த லாங் டிஸ்டன்ஸில் நின்று சொல்கிறேன். ஓபிஎஸ் அப்படியான முடிவை எடுப்பதோ அது அப்படியான நகர்வுகளுக்குள்ளே வருவதோ அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை. ஏன் இதை நம்மளால் சொல்ல முடியுதுன்னா, ஓபிஎஸ் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு எடுத்த அரசியல் நகர்வுகள் எல்லாமே வந்து பாஜகவின் ஒப்புதலுக்காக, பாஜகவின் தலையிடுதலால், பாஜக சொல்லக்கூடிய விஷயத்தை மீறி அவர் ஒரு செயல் கூட அவர் செஞ்சதில்லை. அது அவருடைய நிலைப்பாடு. அதை நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கடந்த காலங்களில் அவர் நீட் கையெழுத்துலேருந்து பல விஷயங்கள் பொலிட்டிக்கலாகவும் சரி, அவருடைய அரசியல் கட்சி விஷயங்கள்லையும் சரி, அப்படி தான் அவருடைய நிலைப்பாடுகள் எல்லாமே இருந்தது. அப்படி பார்க்கும்போது இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி இருப்பதுமே கூட பாஜகவினுடைய ஒரு கேமாக தான் நான் புரிஞ்சுக்கிற முடியுது. பாஜக சொல்றதன் அடிப்படையில் இருந்து தான் இந்த நகர்வை ஓபிஎஸ் எடுத்திருப்பாரு. புரியல பாஜகவோட கேம் இதுல எங்க இருந்து வந்துச்சு? பாஜக விட்டு வெளியேறோம், இந்த பாஜகவை நாங்க ஆதரிக்க போறதில்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வந்து விலகிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இதுல பாஜக கேம் எங்க வருது? பாஜக இப்ப யாரோட கூட்டணியில் இருக்கு? அதிமுகவோட. அதிமுக எந்த அதிமுகவோட இருக்கு? எடப்பாடி கூட. எடப்பாடி பழனிசாமி போற இடங்கள் எல்லாம் சிலுவைகளை நான் சுமந்துன்னு பாட்டு பாடுற மாதிரி பாஜகவுக்கு அவர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறார். பாஜக காரங்களே முட்டு கொடுக்க முடியாத பல விஷயங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூய்மை கரம் விரித்து கொண்டே இருக்கிறார். பாஜக நல்ல கட்சி, நம்புங்க, இந்த அண்ணன் இருக்காரு எச்ராஜ் அண்ணன், அவரெல்லாம் எம்எல்ஏ வாக்குனீங்கல்ல, அது மாதிரி அப்படின்னு சொல்லி பாஜக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாஜகவே தோத்து போற அளவுக்கு ஒரு இணக்கத்தை பாராட்டி இந்த கூட்டணி அற்புதமான கூட்டணி. இந்த சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் தைலம் வைப்பாங்க தெரியுமா, தலைவலி கால்வலி இடுப்பு வலின்னு, அது மாதிரி அவர் வந்து எல்லா சர்வலோக நிவாரணிக்கும் உண்டான ஒரு அருமருந்து எங்க கூட்டணியில இருக்குன்னு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு இடைஞ்சல அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா என்டிஏ தலைமைன்னு அவங்க சொல்றாங்க, பாஜக தலைமைன்னு பிஜேபி சொல்றாங்க, பெரியவங்க சொல்றதை நம்ம கேட்டுக்குருவோம். அவங்க சொல்றதன் அடிப்படையில் அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் இருக்கட்டுமே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உங்களுக்காக நான் பாடாத பாடுகளை சுமந்து தமிழ்நாடு முழுக்க உங்களையே சுமந்துக்கிட்டு நம்ம கூட்டணி வலுப்பெறுவதற்காக முயற்சி பண்ணுறேன். எனக்கு அவரை கொண்டு வந்து நீங்கள் கட்சியில் சேரும்போது அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாதிரி தனி ஆளாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. கட்சிக்குள்ளேயே இருந்து அவர் தான் இன்னும் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்றாரு, மீட்பு குழுன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு, பண்ருட்டியாரை கூட வச்சுக்கிறாரு, அவர் பொலிட்டிக்கல் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்னைய எல்லாத்தையும் சுமக்க சொல்றீங்களா? எனக்கு நான் உங்களை கூட்டணியில் வச்சிருக்கிறேன், அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக மாற்றுவதற்கு உழைக்கிறேன், நம்ம சேர்ந்து வேலை பார்ப்போம். ஓபிஎஸ் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, உள்ளேயும் என்னால் சேர்த்துக்க முடியல அப்படின்னும் போது அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டியது பிஜேபிக்கு இருக்கு. அவங்களே வெளிப்படையா வந்து நின்று வெளியில போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு ஓபிஎஸ் சொல்லக்கூடும். எப்படி அவர் வந்து குருமூர்த்தி சொல்றதை கேட்டு நான் தர்மயுத்தம் பண்ணேன்னு லேட்டா சொன்னாரோ, ஹோட்டல்ல உட்கார வச்சு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அமித்ஷா விரும்பினாருன்னு லேட்டா சொன்னாரோ, இதெல்லாம் அப்பயே எல்லாரும் சொன்னாங்க. அரசியல் விமர்சகர்கள், ஊடகவியலாளர்கள், மித்த கட்சிக்காரங்க எல்லாரும் சொன்னாங்க ஓபிஎஸ் இப்படிதான் பண்றாருன்னு. அப்பெல்லாம் இல்ல நான் தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவுன்னு அவர் சொன்னாரு. லேட்டரா தான் சொன்னாரு, இல்ல எல்லாத்தையும் பாஜக தான் சொன்னாங்க. அதே போல கொஞ்ச நாள் கழிச்சு இவரே சொல்லுவாரு, நான் என்னை வந்து அந்த நேரத்தில் நம்ம கூட்டணி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட சொன்னாங்க, அதனால நான் அதை வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒதுங்குறேன்னு சொல்லுவார். இதுல ரொம்ப சுவாரஸ்யமானது என்னன்னா, திமுகவோடு நடந்த சந்திப்பு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதான் காலையிலேயே சந்திச்சாச்சே, நலம் விசாரிச்சாச்சே, சாயந்தரமும் ஒரு தடவை எதுக்கு மாதுளம்பழம் ஆப்பிள் வாங்கிட்டு போய் வீட்டில் வேற நலம் விசாரிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து நியாயமான கேள்வியா இருக்கலாம். திமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவங்களும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, உங்க திமுகவினுடைய கூட்டணி இந்தியா அலைன்ஸ், திமுக தலைமையிலான கூட்டணி கலகலத்து போய் கிடக்கு, அந்த கூட்டணி வீணா போய்கிட்டு இருக்கு, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பூரா எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க, சண்டை போடுறாங்க, விசிகாவை பாருங்க, சிபிஐ பாருங்க, சிபிஎம் பாருங்க, காங்கிரஸ் பாருங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவை என்டிஏ அலைன்ஸ் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓ அப்படியா செய்தி? யாரை நீங்க அன்பளிப்பா கொடுத்து வெளியே அனுப்பணும்னு நினைச்சீங்களோ அவரையே கூப்பிட்டு நான் உன் கூட்டணிக்குள்ள வெடி வைக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சர், திமுக தலைவர் இந்த வேலையை பார்த்துருக்கலாம். காலையிலே நடந்து முடிய போற ஒரு சந்திப்பை திருப்பி சாயந்தரம் வரைக்கும் இழுத்துட்டு வரணும், மீட்டிங்கை முடிச்சுட்டு வாங்க நம்மளை பார்க்க வீட்டுல டிஎஸ் இதெல்லாம் வந்து பாஜகவோட பிளான் இருக்கு, இந்த பக்கம் திமுகவுடைய பிளான் இருக்கு. பாஜகவுடைய பிளான்ல ஓபிஎஸ் வந்து நிராயுதபாணியா நிறுத்தப்படுகிறார். அந்த நிராயுதபாணியா இருக்கக்கூடிய வெப்பனை அதற்கு அடைக்கலாம் நான் தர்றேன்ற டோனை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதன் மூலமா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு வெடியை வைக்கணும்னு நினைக்கிறாரு திமுக கூட்டணி தலைவர். அதை செஞ்சு காட்டியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் இப்போ விவாதங்களும் நடக்குது. சுப்ரத்னத்தை இதை கேட்போம். சுப்ரத்னம் சார், இதில் வந்து இது வரைக்கும் திமுகவுக்கு போக போகிறாரு, இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு போக போகிறாரு ஓபிஎஸ், இப்படியெல்லாம் பேச்சுக்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. மில்டன் வந்து புதுசாக ஒரு பார்வையை முன் வச்சார், இல்லை இது வந்து பாஜகவுடைய பிளான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடக்குது உள்ள?
மில்டன்ட்ட நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. அவர் வந்து கற்பனையின் உச்சத்துக்கே போய் கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். உள்ளபடியே நான் எதிர்பார்க்கல. ஐ ஆம் டோட்டலி டிஸப்பாயிண்டட் அல்டுகெதர். ஏன்னா இன்றைக்கி கோர் கமிட்டி மீட்டிங்கில் நான் இருந்தவனுங்கிற முறையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறணுங்கிறதுல மிக தெளிவாக இருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவர் பல்வேறு உதாரணங்களை திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்க சென்று அங்கு சந்திப்பு நடக்காமல் போனதுக்கான காரணங்கள் உட்பட அனைத்தையும் எடுத்து சொல்லி, எனவே வந்து தொடர்ந்து நம்மளை புறக்கணித்து வரக்கூடிய இந்த அமைப்பு, அதாவது அமித்ஷா வந்து சோமோட்டோவா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு சொல்லி ஓபிஎஸ் போல மோடியை புகழ்ந்தவங்க யாருமே இல்லைல்ல. உண்மைதாங்க. அதனால தான் இவ்வளவு அம்மாவுக்கு இணையாக நம் விசுவாசம் காட்டிய பிறகும் நம் எழுத்துப்பூர்வமாக ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் தமிழ்நாடு வருகிற பொழுது நான் உங்களை வரவேற்க, அது காரணமும் சொன்னார். நான் போடி தொகுதியின் எம்எல்ஏ, என் மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது தான் அது பிராட்கேஜ் செய்யப்பட்டது. மதுரை போடி பிராட்கேஜ் கன்வர்ஷன் பண்ணி அங்கே வந்து ரயில் இயக்கப்பட்டது. இப்பொழுது வந்து அது எலக்ட்ரிஃபிகேஷன் நடந்திருக்கு. எனவே அந்த நிகழ்ச்சியை அவர் தூத்துக்குடி துவக்குவதன் காரணமாக நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவருக்கு நன்றி சொல்லவும், வழக்கமாக அவர் மேலே கொண்ட பற்றின வெளிப்படைங்க, இதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் மோடி மேல் கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் மேல் கொண்ட பற்றின் காரணமாக அவரை சந்தித்து நான் வந்து அவர் வரவேற்க நான் எத்தனித்தேன், அது உண்மை. ஆனால் என்னை சந்திக்காதது மட்டுமில்லை, மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களை சந்தித்தார், தவறே கிடையாது. கூட்டணி கட்சி வந்து மூத்த தலைவர்கள் ஒருத்தர் திரு ஏசி சண்முகத்தை சந்தித்தார். அதை போல நல்லெண்ணம் இருந்தால் என்னை சந்தித்திருக்கலாம். ஆனால் என்னை சந்திக்காமல் மறுத்தது மட்டுமல்ல, நான் அவருக்கு பிரத்யேகமாக எழுதின பெர்சனல் லெட்டரை, இட் வாஸ் எ லெட்டர் பெர்சனலி அட்ரஸ் டு த பிரைம் மினிஸ்டர், ஹவு இட் வாஸ் ரிலீஸ் டு த பிரஸ், அங்கே தான் சூட்சமாக இருக்கிறது. எனவே அந்த இதையும் அந்த கடிதத்தையும் வெளியிட்டு இப்படியெல்லாம் கெஞ்சி கேட்டு நாங்கள் வந்து அவருக்கு அனுமதி மறுக்கலைங்கிறப்ப என்ன யாரை மகிழ்விப்பதற்காக இந்த காரியத்தில் பிஜேபி இறங்கியது. எனவே வந்து இவங்க வந்து குதிரை கீழே தள்ளிவிட்டது மட்டுமல்லாமல் குழியும் பறித்த கதையாக நம்மை வந்து அவமானப்படுத்துகிறார்கள். அண்ணன் பண்டுட்டியார் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு சொன்னது போல என்டிஏ கூட்டணியில் இருப்பதே ஒரு ஆபத்தான காரியம் என்பதை நானும் பிராக்டிக்கலாக உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. எனவே இங்கே அங்கே நீடிக்கிறது எந்த இதுவும் கிடையாது, ஒரு நியாயமும் கிடையாது. எனவே வெளியேற வேண்டும். சரி, மில்டன் அப்போ சொன்னது போல பாஜக போட்டு கொடுத்த பிளான் இது இல்லை. அப்போ ரவீந்திரன் துரைசாமி சொல்ற அந்த பாயிண்ட்க்கு வருவோமா? என்ன அவர் சொல்றதை ஏத்துக்கிறீங்களா? பாஜக சொல்லித்தானே வெளியே அனுப்பியிருக்காங்க. சாரும் அதை தானே டிக்ளேர் பண்றாரு. பாஜக எங்களை சந்திக்க மாட்டேங்குது, பாஜக எங்களுக்கான இடத்தை கொடுக்க மாட்டேங்குதுன்னா முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறது. Kindly allow me to speak. When you were speaking, I did not intervene. So allow me to speak. First of all, நாங்கள் it was our unilateral decision. நாங்கள் எடுத்த முடிவு. இதில் வந்து பாஜக கூடவே கூட எங்களை அசிங்கப்படுத்திய அந்த தீய அந்த சக்தியை நாங்கள் வந்து சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு தாங்க எங்களுக்கு அரசியல் ரீதியாக நாங்கள் இது சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். கடந்த காலம் அவர் ஹேண்ட்ஸ் வேர் டைட் அப், சரிங்களா? இன்றைக்கு தான் நாங்கள் வந்து இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று தமிழர் கட்சியை தாண்டி அவரை ஆதரிக்கக்கூடிய கட்சி தொண்டர்களை தாண்டி தமிழ்நாட்டு மக்களை எதிர்பார்த்தார்கள். இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க, இன்னும் அவர் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்ற புரியுதுங்களா? எனவே வந்து மக்களுடைய லீடர் மஸ்ட் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அவரு சொல்லுங்க, அந்த அரசியல்ல நிரந்தரமான நண்பர்கள் இல்லை, எதிரியும் இல்லை. அந்த பாயிண்ட் சொல்றாரு. அந்த பாயிண்ட் எதுக்காக வேணாலும் எடுத்துக்கலாம்ல. நான் திமுகவுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், பாஜகவுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம்ல. நான் எந்த அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெக்ட்ல பாஜகவாக நீங்க எடுத்துக்க வேண்டியது. இன்னைக்கு தான் வெளியேற அன்னைக்கு அவங்ககிட்ட போய் விழுவோமா, அவங்ககிட்ட போய் விழுவோமா? இது என்னங்க கற்பனையோட உச்சம். ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தார். எப்போ எ லீடர் ஹூ ஹஸ் டன் 5 decades ஆஃப் பொலிட்டிக்கல் இது ஆக்டிவிட்டீஸ், என்ன ஸ்பெண்டிங் ஓவர் 5 decades he has been into politics. என்ன அவர் வந்து இவ்வளோ இதாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து, சரிங்களா, தொடர்ந்து பாஜக செய்து வரக்கூடிய எங்களுக்கு அநீதிகளை எல்லாம் இன்றைக்கு எடுத்து காட்டி தான் இட் வாஸ் அ யுனானிமஸ் டெசிஷன். ஒரே ஒரு டிசென்டிங் ஆயிடுச்சு இருந்துச்சு. செப்டம்பர் 4ஆம் தேதி வரையிலே கொஞ்சம் வெயிட் பண்ணலாமேன்ட்டு. வேணாம், அதில் என்ன நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம்? இவ்வளோ காலம் திரு இபிஎஸ் அவர்களுக்கு நம்மளுக்கு பிரச்சனை வந்த பிறகு ஏதேனும் நம்மளுக்கு முன்னேற்றம் இருக்கிறதா? அவங்க நினச்சா ஓபிஎஸ் வெளிப்படையாக சொன்னார். சார் சில இதை சொல்லக்கூடாதுன்னு அவங்களை நம்பி சொல்கிறேன். அவங்க நினச்சிருந்தா திரு அமித்ஷா பிரைம் மினிஸ்டரோ எங்கள் 2 பேர் கூப்பிட்டு ஒரே ஒரு நிமிஷத்தில் கூப்பிட்டு வாங்க, என்ன போத் ஆர் பிரதர்ஸ், ஏன்னா நீங்கள் நண்பர் இதாக இல்லை, எல்லாம் பேசிக்கலாம், லெட்டர் ஸ்டார்ட் அவுட் இஷ்யூஸ்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். அவங்களோட எய்ம் என்னன்னா
கெட்ட இப்போ வந்து ஒரு சரிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய அதிமுக அதனுடைய சரிவின் வந்து எல்லைக்கே சென்று விடட்டும், அந்த இடத்தை நாம் கைப்பற்றிக் கொள்ளலாம் என்கிற நோக்கத்தோடு தீய எண்ணத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். எனவே வந்து அதற்கு நம்ம ஆட்பட்டு விடக்கூடாது என்பது இன்றைக்கு முதல்வருடனான சந்திப்பு. நான் அதுக்கு வந்துடுறேன். ஐ எம் கமிங் டு தட். இன்றைக்கி வந்து நான் வழக்கமாக சென்னையில் இருக்க தியாகிஸ்டபிகள் சொசைட்டிக்கு வாக்கிங் போவேன். உள்ளபடியே நான் வாக்கிங் போனப்போ எதிர்பாராமல் முதல்வரை சந்தித்தேன். அங்கே நான் நல்லா விசாரித்தேன். பட் அவரை வந்து அவருடைய மூத்த அண்ணன் திரு முத்து அவர்கள் மறைந்ததற்கு நான் இல்லம் சென்று நான் விசாரிக்க இருக்கேன். காரணம், என்னுடைய மனைவி இறந்த செய்தி கேட்ட உடனே மருத்துவமனை ஓடோடி வந்து அன்றைக்கு அசம்பிளி இருக்கப்போ எனக்கு ஆறுதல் தெரிவித்து, என்னுடைய தாயார் இறந்த பொழுது மூத்த அமைச்சரான அண்ணன் ஐபி அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் என் இல்லத்திற்கு அனுப்பியது மட்டுமல்ல, 30 நாட்கள் கழித்து நான் சென்னை வந்த பிறகு என் இல்லம் தேடி வந்து என் கரங்களை கைப்பற்றி என் தாயார் இருந்ததுக்கு அனுதாபத்தை தெரிவித்தார். ஆனால் அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் தாயார் இறந்ததை பற்றி நேரில் சந்தித்து ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. எனவே அவர் காட்டிய அந்த அரசியல் நாகத்திற்கும் பண்பாட்டிற்கும் ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை வெளியே நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிட்டார் கூட்டத்திலேயே. ஆமாம், எங்கள் கூட்டத்திலே சொல்லிட்டாரு. எங்களுக்கு அழைப்பு விட்டார். மீட்டிங் 3 மணி போனதுனால கிட்டத்தட்ட லஞ்சுக்கு போக வேண்டியதாக சூழலாகி போயிடுச்சு. இருந்தவங்க போயிட்டு வந்திருக்காங்க. இதுதான் அங்கே. ஆனால் எங்களை பொறுத்தளவில் சார் என்னோட கேள்வி தான் என்ன பார்த்துட்டு இருக்கிற எல்லாரோட கேள்வி இதுவாக கூட இருக்கலாம். கூட்டத்தில் பேசியிருப்பீங்க, நிறைய விஷயங்களை பேசியிருப்பீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வந்து வெளியில் வரோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவான முடிவை எடுத்திருப்பீங்க. சிஎம் வீட்டுக்கு சாயங்காலம் போகிறாரு அப்படிங்கிறத பேசியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னு தான் சொல்லிட்டாரா? இல்லை, அடுத்து என்னன்னா, நீங்கள் வந்து எனிதிங் மே ஹேப்பன் இன் பாலிட்டிக்ஸ் சொன்னார்ல, அது இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய இது என்னன்னா, டு கீப் த கம்யூனல் ஃபோர்ஸஸ் அட் பே, செக்குலர் ஃபோர்ஸஸ் டு யுனைட் டுகெதர் என்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய சுயமரியாதைக்கு சவால் விடுக்கப்பட்டது. நாங்கள் வந்து சுயமாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு எதிர்கால தனி கட்சிங்கிற விஷயம் இல்லை. தனி கட்சியில் ஏன்னா எங்களுக்கு சிவில் சூட்டு வந்து ஓஎஸ் என்ற ஒரிஜினல் சூட்டு மூல வழக்காண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதியில் வழக்கு விசாரணையில் பட்டியலிடப்பட்டு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனவே வந்து நாங்கள் தனி கட்சி தொண்டர்கள் மீட்பு குழு என்கிற அமைப்பே தொடரும். அதில் மாற்று கருத்தை இல்லை. எங்களை பொறுத்தளவில் 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்குப்பிடித்தார் என்றால் அவரை தாங்கி பிடித்தவர் அண்ணன் ஓபிஎஸ். அவரை பற்றி கேட்குற பொழுது திரு இபிஎஸ் அவர்கள் சொன்ன கமெண்ட் என்னன்னா, ஓபி என்ன 10 தடவை தோட்டாச்சு, தி குவாண்டம் ஆஃப் த டிக்ரீஸ் ஆஃப் த ஓட்டு. இல்லைங்க, நான் சொல்லிடுறேன் சார். அதிமுக வாக்குச்சரிவுங்கிற தேர்தல் வந்து மிகவும் மோசமாக போய்கிட்டு ஏன்னா கட்சிகள் இணைய வேண்டும் சொன்னால் அவரை காலம் கடந்து விட்டது என்று சொல்கிறார். ஒன்று அடுத்து பேசலாம். எடப்பாடி தரப்பு ரெண்டு பேர் இருக்காங்க, நேரம் இருக்குது, நம்ம பேசலாம். இன்னொரு பேசலாம், நிச்சயமா பேசலாம். எடப்பாடி தரப்புக்கு நீங்க பதில் சொல்லணும். எடப்பாடி தரப்புக்கு நீங்க பதில் அவரோட வருத்தத்தை சொல்லுங்க. ஓபிஎஸ் எந்த காலத்தில் யாருக்கு விசுவாசமாக இருந்தார் என்று இப்படி எல்லாம் என்ன பெர்சனல் அட்டாக் பண்ணக்கூடிய அந்த நபரை முதலமைச்சராக அறிவித்திருக்கக்கூடிய அந்த அணியில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. எனவே அந்த அமைப்பை தவிடுபடி ஆக்குவது தான் நம்முடைய திட்டம். அதற்கு உகந்ததாக எந்த அணி அமைகிறதோ அந்த அணிக்கு செல்வோம். அதுதான் அரசியலில் எதிரி கிடையாது, நிரந்தர எதிரி கிடையாது. திராவிட இயக்கத்தின் தாய் வீடான திமுகவிடம் எதிர்காலத்தில் இந்த சக்திகளை எல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்த சக்திகளை மதவாத சக்திகளை வீழ்த்துவதற்கு கைகோர்ப்பது எந்த தவறும் இல்லை. தலைவர் காலத்தில் பிஜு பட்நாயக் அந்த முயற்சியை எடுத்தார். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் அமித்ஷா அவர்கள் என்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்க அண்ணா திமுகவோட போலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணி தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு அழைப்பு விடாத நேரத்தில் இன்னி சுயமரியாதை உள்ள நமக்கு இங்கு வேலை கிடையாது, நாம் மூட்டை கட்டி திமுகவோட கூட்டணி வச்சு தக்க பாடம் போட்டுவேன் என்று வேண்டும் என்று நான் சொன்னேன். தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க. நான் சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன், இன்னைக்கு இல்ல. நாட் நவ். அப்ப வழக்குன்றீங்க, அந்த வழக்கு நடக்குறீங்க. கிளைம் பண்ண மாட்டீங்களா? இல்ல சார், அதிமுக கிளைம் பண்ண மாட்டீங்க. ரெட்டலை நீங்க கிளைம் பண்ண மாட்டீங்க. அதிமுகவின் ஒருங்கிணைப்பு மீட்பு அது நடக்காதா? ஆமாங்க, அதை கிளைம் பண்ணுவாங்க. எப்படி திமுக கூட்டணிக்கு போயிட்டு அதிமுக எப்படி நீங்க எப்படி ஏன் அதிமுகவோட அந்த காலத்துல எம்ஜிஆர் அதிமுகன்னு வச்சுக்கிட்டு இல்லங்க எம்ஜிஆர் இல்லங்க சார், எம்ஜிஆர் கலைஞர் அதிமுக என்ன நினைக்குது? சீனிவாசன், இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இல்ல
இல்லை, அதாவது இரண்டு முறை ஐயா ஓபிஎஸ் வந்து சந்திச்சிருக்கிறார் முதலமைச்சரை. உடல்நலம் குறித்து விசாரித்ததாகவோ அல்லது துக்கம் விசாரித்தது, அது பண்பாடு, அதில் பிரச்சனை இல்லை, அது நாகரிகம், அதை கடந்து போயிடலாம். ஆனால் அது உள்ள ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஓபிஎஸ் அண்ணனுடைய நடவடிக்கைகள் அதிமுகவையோ அல்லது பாஜகவையோ எந்த வகையிலையும் அது வந்து தாக்கம் செய்யாது, பாதிக்காது. என்னன்னா அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொன்னார் பாருங்க, அவருக்கு அனுதாப ஓட்டுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சரியாயிரும் அப்படி ஒரு நிலை எடுத்தார்லாம் சொன்னாங்க இல்லையா. அனுதாப ஓட்டுன்றது அவருக்கு இல்லவே இல்லை. எங்களோட வேலைன்றாரு சுப்புரத்னம். அதுக்காக நாங்க திமுக கூட கைகோர்க்க தயாரா இருக்கோன்றாரு. நீங்க இது வந்து அதிமுக காரராகவே நம்ம பார்க்க முடியாது. இந்த கருத்தை எடுத்து வச்சாங்கன்னா ஒரு அதிமுக காரராகவே அவரை கருத முடியாது சார். அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சார். அவர் எப்படி நீங்க அதிமுகவுடைய கருத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லுவீங்க? இருக்கு சீனிவாசன், நீங்க அதிமுகவோட உறுப்பினர் முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க அதிமுகவோட உறுப்பினர் அதை சொல்லுங்க. அந்த கேள்வி பொதுவெளியில பலரும் கேட்கறாங்க. நான் ஒன்றுபட்ட அதிமுகவிலே மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர், அம்மா காலத்தில் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் மாவட்ட செயலாளர், மாவட்ட கழக துணை செயலாளர். சரிங்களா? அம்மா பேரவையினுடைய செயலாளர். அம்மா கையால பொறுப்பு 2 முறை பொறுப்பு வாங்கினவன் நான். அதனால அதிமுக நானா நீங்களான்னு கிளாரிஃபை நீங்க பண்ண வேண்டியதில்லை. நான் என்ன கேட்கிறேன், சரி மேட்டருக்கு வாங்க. யார் அதிமுக இல்ல இந்த பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கோங்க. இப்ப சப்ஜெக்ட் வாங்க, இப்ப வாங்க விஷயத்துக்கு வாங்க. அதாவது ஏங்க நீங்க வந்து பாம்பு கிட்டேருந்து தப்பிச்சு முதல வாயில சிக்கிறன்ற முடிவை நீங்க எடுத்துட்டு நீங்க திமுகல போய் என்ன பேசுனீங்கன்றது எங்களுக்கு தெரியாது, அது தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல. அதனால அதிமுக கேக்குறாரு, அது வேற பிரச்சனை. பாஜகவை பாம்புன்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறாரு. நான் கேட்கல, இவரதான் சொல்றேன். அவங்க மதவா எடப்பாடியை சொல்றாரு அப்படின்றாரு பாம்புன்னு. அவருக்கு பயந்துதானே அவர் போறாரு. எடப்பாடியார் வந்து தைலம் விற்கிறாரு, எல்லா இடத்துலையும் தைலம் விற்கிறாருன்னு சொன்னார் பாருங்க. அவர் தைலம் விற்கிறாரோ தாயத்து விற்கிறாரோ? இன்றைக்கு திமுகன்ற ஒரு பெருநோய் தமிழக மக்களை தாக்குதா இல்லையா? அது மக்களுக்கு தெரியும். நோய்வாய்ப்பட்டு இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. வறுமைன்ற நோய் சிக்கி இருக்குது, விலைவாசின்ற நோய் இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து தாக்கம் இருக்குது. அப்போ அந்த நோயிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக தைலம் விற்கிறோம், தாயத்து விற்கிறோன்னா அதில் இருக்கிற விஷயம் வேற. அதாவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக ஐயா எடப்பாடியார் இன்னைக்கு மக்களை சந்திக்கிறாரு, மக்கள் பெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தமிழ்நாடு முழுக்க மேற்கொள்ள போறேன்னு சொல்றாரு சார். சார் எந்த அதிர்வும் தமிழ்நாட்டில் வராது. காரணம் என்னன்னா அதிமுக தான். இது ஒரு இரும்பு கோட்டை. அதிமுக இங்கே தான் இருக்குது. நீங்க வந்து எந்த இடத்துலையும் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நீங்க வந்து நிரூபிக்கல. ஒரே ஒரு முறை ராமநாதபுரத்தில் நின்னீங்க, அது சமூக சார்ந்த அந்த தொகுதி. அதனால இதுதான் அதிமுகன்னு யாரும் சொல்லிட முடியாது. எடப்பாடி வாங்கினா பொதுமக்கள் ஓட்டு, ஓபிஎஸ் வாங்கினா சமூகம் சார்ந்த ஓட்டு. காரணமும் இல்ல. நீங்க வந்து கட்சி ஓட்டுங்க, இது ரெட்டலை சார்ந்த ஓட்டு. பொதுமக்கள் ஓட்டு, ஓபிஎஸ் வாங்கினா சமூகம் சார்ந்ததா? நீங்க அதிமுகவிற்கு என்ன நீங்க நீக்கப்பட்டவர்கள் தானே? நீங்க அதிமுகவில் இருக்கீங்க. நீங்க அதிமுகவிற்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதைத்தானே அதிமுக தொண்டன் கேட்கிறான். சீனிவாசன் கேட்கல, அதிமுக தொண்டன் கேட்கும். நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த ப்ரொஃபைல் தான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது. சரிங்களா? இதை இடைக்கால தீர்ப்பு தான் வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் நான் சொன்னது போல ஒரு வழக்காக இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்காக விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டு இதுவரை வந்து ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த இறுதி தீர்ப்பு வரும் வரை ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டீட்டெயில்ஸு இபிஎஸ் தன்னிச்சையாக போட்ட பொதுக்குழு உறுப்பினர் பொதுச் செயலாளர் தெரிவிக்கப்பட்ட ரெண்டுமே வச்சுருக்காங்க. எனவே வந்து இன்றைக்கு இறுதியாக யார் வந்து திரு இபிஎஸ் அவர்களை பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை. நாங்கள் இன்றைக்கும் தேர்தல் ஆணைய பார்வையில் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக மறந்துட வேணாம். சட்டத்தின் பார்வையில் நீங்க இருங்க சார், வழக்கு இருக்கட்டும், நாங்க சந்திச்சுக்கிறோம். அது வெற்றி யாருக்கு கிடைக்குதுங்கிறத பார்த்துக்குவோம். உங்களுடைய அரசியல் நடவடிக்கை பதில் சொல்லுங்க. நீங்க
இல்லை வழக்கு இருந்தாலும் சந்திக்கணும், அதுதானே சட்டம். சட்டத்தின்படி தானே இன்னைக்கு அதிமுக போயிட்டு இருக்குது. சட்டத்துக்கு முறையா இல்லை. அப்போ நீங்கள் வந்து தர்மத்திற்கு எதிராக, கட்சிக்கு எதிராக நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் இன்னைக்கு கட்சியிலிருந்து உங்களை அப்புறப்படுத்தப்பட்டிருக்குது. என்ன நடவடிக்கைகள்? கடந்த காலங்களை பாருங்கள். தர்மயுத்தம் யார் சொல்லி நடத்துனதா சொல்கிறாங்க? தர்மயுத்தம் யார் சொல்லி நடத்துனீங்க? அப்போ இன்னைக்கு திமுக தலைவரை போய் எந்த காரணத்துக்காக பார்த்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அதிமுகன்றதுலேருந்து, தொண்டன்ட்ட இருந்து, மனசுல இருந்து எவ்வளவோ தூரம் விலகி போயிட்டீங்க. அதனால அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பரும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. சுப்புரத்னம் தெளிவாவே சொல்லிட்டாரு திமுக தான் அப்படின்னு சொல்லி. இல்ல நீங்க பாஜகவா திமுக நிச்சயம் பாஜக கிடையாது. ஓகே, இந்த கேள்விக்கு திமுகங்கிறது தான் சரியான பதிலா இருக்கும். திமுக சார் அதிமுகல இருந்து திமுகவுக்கு போறாங்க அப்படின்னா போகட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அதிமுகவிற்கு வழக்கு இருக்குது, வாக்குகள் சிதறிடும், நாங்க வந்து தேர்தலில் நிக்க போறோம். அந்த திருநாவுக்கரசு அண்ணன் அவர்களை விட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நெருங்கி பழகிய செல்ல பிள்ளை கிடையாது. அவர் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சு திமுக கூட்டணி வைக்கலையா? எனவே சூழல் தான் முடிவு செய்யும். திரு சீனிவாசன், சூழல் தான் முடிவு செய்யும். களத்தில் நிலவக்கூடிய சூழலுக்கு ஏற்ப முடிவு பாஜகவுடைய கூட்டணியில இருந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் டீம் வெளியில போனது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இழப்பா பாஜகவுக்கு? சார், அதாவது இது எப்படின்னா உள்ள வெளியே ஆட்டம் மாதிரி தான். எடப்பாடியார் வெளியே இருக்கும்போது இவங்க உள்ளே இருந்தாங்க. அவர் இப்போ உள்ளே வந்த உடனே இவங்க வெளியே போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஈகோ கிளாஷ் தான். ஆனால் அதிமுக சமாதானப்படுவீங்களே? எதுங்க கூப்பிட்டு வச்சதா பேசி சமாதானப்படுத்துகிற இடத்துல அவங்க ரெண்டு பேருமே இல்லை. ஏன்னு சொன்னால், என்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தொடர்ந்து புரட்சி தலைவியால் நம்பப்பட்டு அமர்த்தப்பட்ட ஒருவர் அதற்கு பின்னால் தர்ம யுத்தம் நடத்தி தன்னை இழிவுபடுத்தி விட்டார்கள், அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று மிகப்பெரிய தர்ம யுத்தம், அவர் பின்னால் தமிழகமே திரளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானதற்கு பிறகும் கூட ஒரு முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் துணை முதல்வரை ஏற்றுக்கொண்டு சென்றதே அன்றைக்கே அவருடைய அரசியல் வியூகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி என்று தான் நான் கருதுகிறேன். என்று சொன்னால், ஒன்று பதவி எனக்கு தேவையில்லை, எனக்கு கட்சி தான் முக்கியம், நான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன், நீங்கள் ஆட்சியை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருப்பாரே. ஆனால் அவர் மீது ஒரு மதிப்பு மரியாதையும் வந்திருக்கும். ஆக அவருக்கு வந்து அதிகார பதவி தான் முக்கியம் என்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே வந்து விட்டது. ஒரு முதலமைச்சர் துணை முதல்வராக வரக்கூடிய சூழ்நிலை, ஒருவேளை புரட்சி தலைவி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து அவர் துணை முதல்வராக வந்திருந்தால் ஆட்சேபனை இல்லை. ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து இவரத்திலே துணை முதல்வராக வருகின்ற பொழுது அப்பொழுதே அவருடைய அரசியல் இருக்கின்ற செல்வாக்கு சரிய துவங்கிவிட்டது. இன்றைக்கு பொறுத்தவரை டிடிவி தினகரன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறேன், எங்களுக்கு என்டிஏ தலைமை பாஜக தான். இல்லை சார், அது டிடிவியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டாரு, அது வந்து காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இல்ல அது இல்லைங்க, அதே நேரத்துல ஓபிஎஸ் பத்திய கேள்வி வந்த போது காலம் கடந்து விட்டுதுன்ட்டாரு அங்க. அதாங்க நான் என்ன சொல்கிறேன், ஓபிஎஸ் வந்து பிஜேபியை விட்டு அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து விலகி போகிறாருன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம சுப்புரத்னம் சொல்கிற மாதிரி திமுகக்கெல்லாம் போக மாட்டார், திமுகவுக்கு போகிறத பன்ருட்டியாரும் விட மாட்டார். ஏன்னா அரசியல் ஆலோசகராக பன்ருட்டியார் தான் அவருக்கு தாவேக்கா தான் அவங்க சாய்ஸாக இருக்குமா? அப்படி தான் போக முடியும். அவர் ஏன்னு சொன்னால் பன்ருட்டியாருடைய எண்ணமும் அதுவாக தான் இருக்குது. பெரும்பாலும் விஜயனுடைய செயல்பாடுகளை ஆதரித்து கருத்து சொல்பவராகத்தான் பன்ருட்டியார் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே பன்ருட்டியாருடைய ஆலோசனை அடிப்படையில் தான் இப்படி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், திமுக என்பது அவர்கள் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு சந்திக்கிறார் என்று சொன்னால், அவர் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே நம்முடைய சுப்புரத்னம் சொன்னதை போல தாயார் இறந்த போது வந்தார், மனைவி இறந்த போது வந்தார், இதெல்லாம் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே அல்லது அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில் அவர் வந்து பார்த்திருக்கிறார். அதே போல் பிரேமலதாவும் அரசியல் ரீதியான சந்திப்பல்ல, குடும்ப ரீதியாக
எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் கணவர் நோய்வாய்ப்பட்ட போது வந்தார். அதே போல நாங்களும் அவர் உடல் நலம் குன்றி மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்ததனால் பார்த்து வந்து அதை தாண்டிய அரசியலை வெளியில வந்து பேசுறதுனால தான் இப்ப இவ்வளவு கேள்வி வருது. என்ன அரசியல் பேசிட்டாங்க? அதான் ஓபிஎஸ் சொல்லிட்டாருல, கூட்டணியில இருந்து வெளில வந்தாச்சு, கூட்டணியை விட்டு வெளியே வந்தாச்சு சார். திமுகவுக்கு போவீங்களான்னு கேட்டதுக்கு அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்ட்டாரு. ஆமா சார், நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை, நான் மறுக்கல. ஆனா திமுக அணியை பொறுத்தவரை ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் அணி ஃபுல்லா இருக்கு, எங்கள் அணியில் சேர்த்துக்கிறதுக்கு இடமே இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் சேர்த்துப்பீங்களான்னா எங்ககிட்ட இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்வதாக இருந்தால் அப்பொழுது யாரையாவது இருவரை இழக்க வேண்டிய சூழ்நிலை தான் அந்த கூட்டணியில். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த கணக்கை வந்து ரவீந்திரன் கரெக்டாக சொல்லுவார்னு நினைக்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி சார் முனோர் பாஷா ஒரு கணக்கு சொன்னார். அதாவது திமுக கூட்டணியில் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது, இந்த சூழலில் ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கிட்டா அவருக்கான இடம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெழுப்புறாரு. இந்த மாதம் 1ஆம் தேதி பகல் 11:30 மணிக்கு கொடுத்த பேட்டியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் வருவார்கள் என்று தெளிவாக கூறினார். அப்பொழுது நான் சொன்னேன் 4-5 கட்சிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று நான் தெளிவாக சொன்னேன். அதில் நான் முதன்மையாக அன்று கூறியது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தேமுதிக, பிரேமலதா அம்மையார் தலைமை பொதுச் செயலாளராக கொண்ட தேமுதிகவை தான் நான் முதன்மையான கட்சியாக அதில் கூறினேன். இன்றைக்கு அவர்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதாக இருக்கட்டும், இதற்கு முன்பு அவர்கள் திமுக ஆப்ஷனை பாராட்டி அவர்கள் சில கருத்துக்களை கூறியதாக இருக்கட்டும், கமலஹாசனுக்கு ராஜ்சபா கொடுத்ததில் ஒரு நாணயமிக்க தலைவராக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் செயல்பட்டார் என்று கூறியதாக இருக்கட்டும், அவர்களுடைய பிரியாரிட்டி திராவிட முன்னேற்ற கழகம்தான். காரணம், அவர்களால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை என்பது 2019-2024 தேர்தலிலே அவர்கள் அனுபவம் மூலமாக கண்ட உண்மை. அது மட்டுமல்ல, 2021ஆம் ஆண்டு அவர்கள் பாமகவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேமுதிகவை உதாசீனப்படுத்தினார்கள். இப்பொழுதும் அவர்கள் கடலூர் கூட்டத்தில் 10.5 நான் தான் கொடுத்தேன், நான் தருவேன் என்று அங்கு எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, ரெட்டையிலை ஓங்குக எல்லாம் குரல் கிடையாது, 10.5 தான் என்று தான் குரல் கேட்டது. அந்த 10.5க்காக வந்தவர்களிடம் தெளிவாக நான் தருகிறேன் என்று அன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி கூறியதாக இருக்கட்டும். தேமுதிகவிற்கான ராஜ்சபாவை பற்றி கூறிய போது பாமகவை மனதில் வைத்து பாமக தான் தனக்கு முக்கியமான கட்சி என்ற அடிப்படையில் கோபப்பட்டதாகட்டும். எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கைகள் இந்த அணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்களே தவிர நமக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள் என்பதை தேமுதிக தெள்ள தெளிவாக உணர்ந்து, இன்னும் சொல்ல போனால் 3 தேர்தல்களில் மு க ஸ்டாலின் கொடுப்பது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என்ற அடிப்படையில் திமுக அலையன்ஸை தான் அவர்கள் பிரியாரிட்டியாக வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அவர்கள் நடவடிக்கை காட்டுகிறது. இன்று அவர்கள் குடும்ப உறவுகள் என்ற முறையில் வந்தாலும் கூட அதில் உள்ளுக்குள் அரசியல் உறவு கண்டிப்பாக இருக்கிறது. கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வரும்னு சொல்ல போது இந்த தேமுதிக விவகாரம் என்றாலும் சரி, ஓபிஎஸ் இவர் செந்தில் பாலாஜி கண்ணப்பன் மாதிரி திமுகவுக்குள் வருகிறார் என்பதும் இன்னும் சில மாதங்களில் தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும். இன்னும் குறிப்பாக ஒரே ஒரு கேள்வி, எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், சுப்ரமணியன் சொன்ன விஷயம் நீங்க சொன்ன விஷயம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்குது. எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஓபிஎஸ் ஆகட்டும் எடப்பாடி ஆகட்டும், பொதுவா அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வந்து திமுக எதிர்ப்பு தான். இப்போ போய் எப்படி திரும்ப அது ஜெல் ஆகுமா இந்த பக்கம் போனாரு அப்படின்னு சொல்லி சொன்னா? இல்ல, அந்த டைனமிக்ஸ் மாறிட்டு. இன்னும் சொல்ல போனா சேலம், விழுப்புரம், சிதம்பரம், தர்மபுரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி இந்த இடத்துக்குள்ள அலையன்ஸா உள்ள திமுகவிற்கு கீழ்தான் அதிமுக அலையன்ஸ் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக மு க ஸ்டாலின் அவர்களை விட எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய தலைவராக 10.5ஆல் இங்கு அறியப்படுகிறார். அதே எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரியில் நாம் தமிழரை விட கீழான இடம் 4வது போயிருக்கிறார், புதுச்சேரியில் 4வது போயிருக்கிறார், நெல்லையில் 8% வாக்கெடுத்து டெபாசிட் இழந்திருக்கிறார், ராமநாதபுரத்தில் 9% வாக்கெடுத்து டெபாசிட் இழந்திருக்கிறார், தேனியில் 13% வாக்கெடுத்து டெபாசிட் இழந்திருக்கிறார், மதுரையில் பாஜகவுக்கு கீழ் 3வது இடத்துக்கு போயிருக்கிறார். ஸோ பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் பெரிய அளவு மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஓபிஎஸ்ஸின் யூட்டிலிட்டி என்பது எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியை அபகரிக்கும் விதமாக தன்னை
நீக்கிவிட்டார் என்பதனால் உள்ள அவர் சமூக தளத்தின் ஆதரவும் பிற மக்களின் நியாய உணர்வுள்ள சிம்பதியும் தான் ஓபிஎஸ்ஸின் யூட்டிலிட்டி. இதை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நன்கு உணர்கிறார். அதுபோல் தேமுதிகவை பொறுத்தவரையில் கேப்டன் விஜயகாந்தின் சிம்பதியும் சில சோசியல் ஃபேக்டர்ஸும் இன்று நாம் தமிழர் சீமான் போன்றோர் எடுக்கக்கூடிய சோசியல் ஃபேக்டருக்கு எதிர்வினையாகவும் திமுக அணிக்கு அது பலம் தரும் என்று தமிழக முதல்வர் கணக்கிடுகிறார். அதனால்தான் இன்று இந்த 2 தலைவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு அரசியல் நாகரீகமான ஒரு விஷயம் என்றாலும் கூட அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதற்கு காரணம் 2 பேருக்கு முக்கியத்துவம் ஓகே சீட் எங்க இருக்குது இடம் எங்க இருக்குன்னு கேட்டாரு மனோர் பாஷா சார். நானே கேக்குறேன், கூட்டணி கட்சிகளே அதிகமான தொகுதிகள் கேட்க கண்டிப்பாக அது மனோர் பாஷா அதை பாப்பாரு. இல்ல அதெல்லாம் கூட்டணி கட்சிகளே தொகுதிகள் வந்துருவாருன்னு சொல்லும்போது திமுக அணி இன்டாக்டா இருக்கும்னு சொன்னேனா. இப்பவும் இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் சார்ந்த கட்சிகளுக்கும் திமுகவால் சீட்டு கொடுக்க முடியும். காரணம், ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். எடப்பாடி பழனிசாமி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத தலைவர் என்பது எல்லோரும் தெரிந்த உண்மை. சரி, ஓகே. சுப்ரத்னம் சார், அதாவது எடப்பாடி கொடுத்த அழுத்தத்தினால தான் இப்ப வெளியேற்றப்பட்டிருக்காரா ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சார், நாங்க வெளியேறி இருக்கோம். வெளியேற்றப்பட்டிருக்காரா? நாங்க வெளியேறி இருக்கோம். நான் மில்டனோட பார்வையில இருந்து கேக்குறேன். நீங்க நான் மில்டனோட பார்வையில இருந்து கேக்குறேன். 2 பேருக்குமே பதிலா இருக்கட்டும். நீங்க சொல்லும்போது கோர் கமிட்டி மீட்டிங்ல நான் இருந்தேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. கட்சியிலிருந்து, அதிமுக கட்சியிலிருந்து புகழேந்தி அவர்கள் வெளியேறும்போது அவர் எங்க இருந்தார் தெரியுமா? ஓபிஎஸ் ஓட கார்ல இருந்தாரு. ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போட்டு வெளியே அனுப்பிட்டாரு. இல்லங்க, கூடவே இருந்தா கூட எப்படி எல்லாம் வெளியேற்ற முடியும்னு யாரு எப்படி டைரக்ட் பண்ணி எப்படி வேணாலும் முடிவு பண்ணுவாரு. ஓபிஎஸ் வந்து அந்த விஷயத்தை நீங்க வந்து ஷார்ப்பா செஞ்சவர். நீங்க விஷயத்துக்கு அதனால நீங்க உங்களுக்கு கோர் கமிட்டில நீங்க இருந்தா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும்ன்றது இல்ல. இல்லங்க, நடந்த உரையாடல் அவருக்கு வந்து முன்னாடியே ஒண்ணு இல்ல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முதுகலத்தூர் ஏரியாவுக்கு புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்துக்காக போறாரு. ஆமா, இன்னைக்கு அந்த பகுதியில் போகும்போது ஓபிஎஸ் உள்ள இருக்கக்கூடாதுங்கிறது எடப்பாடியோட டிமாண்டு. இப்ப பேசுறது நம்ம அப்படித்தானே பேசணும். அதான உண்மை. இன்னைக்கு பார்த்து எதுக்கு அவர் எல்லாமே பாஜக போட்டு கொடுத்த பிளானா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் திரும்ப வருது. இது வந்து கேவலமான இது பார்வை. இல்ல சார், மில்டன் அவரோட பார்வையை முன்வைக்கிறார். அவரோட பார்வையை நாங்க வந்து பாஜக இருங்க சார், அண்ணே சொல்றேன். சொல்லுங்க. நீங்களே வருத்தப்பட்டீங்க இப்ப தனியா பேசுறப்ப அவரை சந்திச்சிருக்கேன்னு. சந்திக்காது இல்ல நான் சொல்றேன். இல்லைங்க, நான் அதைத்தான் பிஜேபியில் இருக்கக்கூடிய நல்லுள்ளம் படைத்த தலைவர்களே இந்த நிகழ்வுக்கு பின்னாடி ஆமாங்க கட்டாயம் அவர் உங்களை சந்திரிக்காதப்ப நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஸ்டெப்பு ஒரு முடிவு எடுக்கிறதுல எந்த தவறுமே இல்லைங்கிறத கருத்தை சொல்லியிருக்காங்க. திரு புகழேந்தி அஃபேர் சொன்னார், இன்றைக்கி ஒரு கட்சி அமைப்பாக ஒரு கூட்டணியில் வெளியேறதுக்கும் ஒரு தனிநபர் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கும் தொடர்படுத்தி பேசுறது பொருத்தமான ஒரு செய்தியாக இருக்க. நீங்கள் நீங்கள் ஜெல்லாகுமான்னு கேட்டீங்கல்ல, ஜெல்லாகுமான்ட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்க அநீதிகளையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் துச்சமாக மதித்து இவர் எந்த காலத்தில் யாருக்கு வந்து விசுவாசமாக இருந்தார். அம்மா வந்து அவர் ஓபிஎஸ் அண்ணன் பையன் கல்யாணத்தில் பேசுகிறப்ப நவீன காலத்து பரதன்னு பேசினாங்க. அந்த மாதிரி வந்து அவருடைய விசுவாசத்தை யாரும் குறை சொல்ல முடியாது. அண்ணன் சொன்ன மாதிரி அது ஒரு தவறான அரசியல் நடவடிக்கையாக கூட இருக்கலாம். ஒரு முதல்வராக இருந்தவர் துணை ஆனால் 4 ஆண்டு காலம் ஆட்சியை காப்பாற்றணுங்கிற ஒரு இக்கட்டான சூழலில் அந்த ஒரு முடிவு எடுத்தார். தொலைநோக்கு பார்வை. இப்படியெல்லாம் தாங்கி பிடித்தவரை அவர் துச்சமாக பேசுவதும் அவமானப்படுத்துவதும் இன்றைக்கு பொதுமக்களோ திமுகவுக்கு போனாருன்னா அவர் ஒரு சிறுபான்மையினர், அவரால் ஏத்துக்க முடியல, என்னால் அந்த கூட்டணியில் தொடர முடியல அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஓபிஎஸ் போறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன சார், அன்னைக்கு என்னுடைய தன்மானத்துக்கு இழுக்கு இருங்க, என்ன வந்து பாஜக கண்டுக்கல. அது இஷ்யூ இல்லை சார். என்னங்கிறது ஒரு அமைப்பை சார். என்னங்கிறது ஓபிஎஸ் நாட் அஸ் அன் இண்டிவிஜுவல் ஹஸ் பீன் இன்சல்டட். ஓபிஎஸ் அஸ் அ லீடர். சரிங்களா? லீடிங் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட். அவர் அவமானப்படுத்துறது அவரை சார்ந்த அவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய தொண்டர்களையும் அவர் சார்ந்த சமுதாயத்தையும் அவர் மேல் மதிப்பு மரியாதை வச்சிருக்கக்கூடிய பொதுமக்களையும் அவமானப்படுத்தக்கூடிய செயல் தொடர்ந்து நடந்து வர்றதுனால அமித்ஷா செஞ்சார். சரி, பிரதமர்னால சரி சூழல் சரியாகனு பார்த்தா அவர் முடிவெடுக்க வேண்டிய அவரே புறக்கணித்த முன்னாடி நம்ம அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது. இன்றைக்கு தலைவர் காலத்தில் அம்மா இருந்த காலத்தில் இருந்த சூழல் இல்லைங்க. இன்றைக்கி போத்தாவதும் வேறு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ். இன்றைக்கு இவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா ஓபிஎஸ் அண்ணன் தொடர்ந்து இழைக்கப்பட்ட அநீதிகள் அவமானங்கள்
இது திரு இபிஎஸ் அவர் துணை கொண்டு ஆட்சி நடத்திவிட்டு இன்றைக்கு வந்து அவர் வந்து முதுகில் குத்து இதெல்லாம் பார்க்குறப்ப இவர் என்ன முடிவெடுத்தாலும் சரி அவரை சப்போர்ட் பண்ணணும். அநீதிக்கு ஒரு நீதி வழங்க வேண்டும் என்று தான் பார்க்கிறார்களே தவிர அப்படி பார்த்தா ரெட்டல சின்ன வச்சுக்கிட்டே இப்படி 11 தடவை தோக்க முடியும். ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கறாங்க, ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். சொன்னதுல இருந்து எந்த இடத்துல நீங்க மாறுபட்டு சொல்லியிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். நீங்க இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு நிர்பந்தத்தை, தேவையை, காரணத்தை உருவாக்கியது பாஜகன்னு ஒத்துக்கிட்டீங்க. பாஜக எங்களை மதிக்கல, பாஜக எங்களை ஒழுங்கா ட்ரீட் பண்ணல, எங்களை தலைவரை சந்திக்கல, நாங்க அனுப்பின கடிதத்தை வெளியிட்டாங்க, எங்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வச்சாங்க, வராத வீட்டுக்குன்னு ஒருத்தர் ஓனர் சொல்றாருன்னா விருந்தாளி எப்படி வருவாரு? அப்படி ஒரு சூழல் அந்த விருந்தாளிக்கு உருவாக்குறதுக்கு வெளிப்படையா போர்டு போட்டுட்டாங்க, வராதீங்க, நீங்க வெளியேறிட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க உங்களை மதிக்கலங்கிற சாப்டர் அதை வந்து வேற ஒரு லைனுக்குள்ள கொண்டு போறீங்களே தவிர அவங்க தான் உங்களை வர வேணாம்னு சொல்றாங்க. கேள்வி தான் அவர் கேக்குறாரு. கேள்வி கேட்பாங்க. நான் சொல்றேன் வர வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால வெளியேறிட்டீங்க. இவ்வளவு நேரம் கேள்வி கேட்பாரு. நான் சொல்றது கேளுங்க. எங்களுக்கும் இபிஎஸ்க்கும் பிரச்சனை இருப்பது நாடறிந்த விஷயம். ஆனால் நாங்கள் என்டிஏ கூட்டணிங்கிற ஒரு அமைப்பில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலில் அப்ரப்டா அவர் வந்து பிஜேபியிலேருந்து என்டிஏவிலேருந்து வெளியேறினார். ஆனால் அன்றைக்கும் என்டிஏ கூட்டணியில் வேட்பாளர் ஓபிஎஸ் விசுவாசத்தை காட்டிய ஓபிஎஸ்ஐ புறக்கணிப்பதும் அவமானப்படுத்துவதும் இவர்களை துச்சமான மதித்து தூக்கி எறிந்து சென்றவரை மதிப்பதும் எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? எனவே வந்து இபிஎஸ் எங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க. ஆனால் நாங்கள் இருந்தது என்டிஏ பிரதமர். எனவே அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒத்துவராத அரசியல் ரீதியாக இன்னைக்கு தொடர்ந்து பயணிக்க முடியாத சூழல் அரசியல் ரீதியாக எழுந்த காரணத்தினால் நாங்கள் வந்து தனி வழி காண முற்பட்டு விட்டோம். அரசியல் ரீதியான என்னென்னு மட்டும் சொல்ல என்னங்க என்டிஏ அலைன்ஸோடு அரசியல் ரீதியாக என்னென்ன மதவாத அந்த மாதிரி இருங்க இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காருங்க. இன்றைக்கு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் வந்து கல்வி நிதி ஒதுக்குவோம்னு சொல்றது எந்த வகை? அப்ப திராவிட கொள்கையை பிஜேபி எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த பிஜேபியினுடைய தலைவர் மோடி அவர்களை நான் வந்து உங்களை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்லாம் கேட்டப்ப அரசியல் பிரச்சனை 2 நாளைக்கு முன்னாடி நான் 2 மாசத்துக்கு முன்னாடி கேட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்கணும், உங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன்ற டோன்ல ஒரு கடிதம். டைவர்ஸ் கூட கணவன் மனைவியா இருக்க கூட டைவர்ஸ் எப்போ வருது சொல்லுங்க நீங்க? செப்பரேஷன் பீரியட் எப்போ வருது? சார் 3 வாய்தா கோர்ட்டுக்கு இல்லங்க அதனால இல்ல அதுக்கு நான் சொல்றேன் ஒரு ஜட்ஜ் 2-3 டைவர்ஸ் பண்ணியாச்சா? ஏங்க நான் சொல்றேன் கேளுங்க. இல்லங்க அமித்ஷா பிரச்சனை வந்தப்ப அது ஒரு இன்சிடென்ட் சார். சேர்த்து வச்சிரலாம்ன்றாரு. சார் அந்த பேச்சுக்கே நல்ல சார். இன்றைக்கு அண்ணா தெளிவா சொல்றேன்னா இன்றைக்கு அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் சொன்னது போல என்டிஏவில் இருப்பதே ஒரு ஆபத்தான ஒரு காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம், அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டோம். இனிமேல் பிஜேபி தலைமையிலான முனவரை பக்கத்தில் வச்சுட்டு சொல்றீங்க, முனவர் பாஷா பக்கத்தில் சொல்றீங்க, அது வேறங்க. அவர் ஒரு தனி கட்சி, அவர் ஒரு கூட்டணி கட்சி. அவங்க எங்க கூட்டணி கட்சிக்கு நான் பேசுவேன். ஆமா அது பேசுறீங்க, நீங்க இருக்கிறது உங்க ஊர்ல. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க உங்களுக்கே தெரியாம இருக்கு. நல்லா வந்துருவாங்க, அவங்க எங்க போக மாட்டாங்க. அவர் கேட்டது இன்னும் பயங்கரமா இருக்கு. நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல. இப்ப நாங்க வெளியேறிட்டாங்க. நாங்க என்டிஏல இருந்து முடிவு எடுக்கல எதுவும். நாங்கள் இனிமேல் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று வெளியேறிவிட்டோம். நாங்கள் வெளியேறிய நிலையில் இன்றைக்கு எங்களை நோக்கி பல்வேறு அரசியல் அமைப்புகள் எங்களை நோக்கி வரும். மோடி கூப்பிட்டாரு, நாங்களும் கேட்கிறாரு. மோடி திருப்பி கூப்பிட்டாரு, உங்களை போக மாட்டீங்களா? அதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. அது கூப்பிட்டா புகழேந்தி இன்னைக்கு வந்து அது உண்மையிலே வாய்ப்பு இல்ல. அவர் சொல்றது உண்மைதான் சார். புகழேந்தி அவர்களால் தேவையே இல்ல. சொன்னாரு திரும்ப மோடி கூப்பிட்டாவோ அமித்ஷா கூப்பிட்டாவோ ஓபிஎஸ் போவாரா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சந்தேகத்தை கிளப்புறாரு. புகழேந்தி வந்து எங்களோட இருந்தாரு. இன்னைக்கு கருத்து வேறுபாடுல வெளியில போயிட்டாரு. கருத்து வேறுபாடு புகழேந்தி கருத்தை விட்டுருவோம். நம்ம இவர் முனவரே இப்ப கேக்குறாரு, மோடியே கூப்பிட்டா திரும்ப அவர் வராம நீங்க என்ன பதில் சொல்ல விடுங்கண்ணா. எல்லா நிலைகளையும் தாண்டித்தான்னா இன்னைக்கு இது அவ்வளவு எளிதாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. எல்லா வந்து ஆல் ஆப்ஷன்ஸ் வெயிட் எல்லாத்தையும் பார்த்துட்டு
அறுதிட்டு உறுதியாக பிஜேபி தலைமையிலான கூட்டணி இருப்பதில்லை என்று ஒரு இறுதியான முடிவு எடுக்கப்பட்டு ஆகிவிட்டது. எனவே எங்களுக்கான ஒரு அணியை இல்லது எங்களை மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நாங்கள் நிச்சயமாக பயணிப்போம். எங்களை துச்சமாக நினைத்த பிஜேபியாக இருக்கட்டும், எங்களை அவமதித்த எடப்பாடி பழனிசாமிக்கும் பாடம் புகட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டீம்ல ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருந்தது ஓபிஎஸ் திமுகவுடைய பி டீமா செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறது. அத இப்போ உறுதிப்படுத்துற மாதிரியான விஷயமா நீங்க நாங்க போறோம் அப்படிங்கிறது. இல்ல நான் சொல்றேன் நான் சொல்றேன் கால்ல விழுந்து கேக்குறேன் சேர்த்துக்குங்க. நான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பேசுனாங்கல சார் அப்ப இதெல்லாம் இருங்க நான் முடிச்சு போக வேண்டியது இருக்கு சார். எந்த துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமி எந்த அவமரியாதை கொடுத்தாரு அவர் பேசுனது ஒரு கால்ல கூட விழுகிறேன் சேர்த்துக்குங்க. ஒரு தனிநபர் ஒரு தொண்டன் பேசின விஷயம் சொல்லுங்க. நீங்க கண்டிச்சிருக்கணும்ல சுயமரியாதை எப்படி விடலாம்? ஓபிஎஸ் உடைய தொண்டன் சுயமரியாதை விட்டு பேசலாம். அங்கே கூட்டத்தில் இருந்த அண்ணன் வைத்தியலிங்க அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள். இன்றைக்கு கூட அவர் வந்தப்ப நீ பேச்சு விட்டு போட்டால் எவ்வளோ மானக்கேடா போயிடுச்சு அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னார், கட்சி ஒன்று சேர்ந்தா தான் எதிர்காலம், எனவே தயவுசெய்து ஒன்று சேருவோம், இல்லாட்டி திமுகவுக்கு தான் வாய்ப்பு, எனவே உங்கள் காலில் விழுகிறேன் ஒன்று சேர்றதுக்கு வழி விடுங்கன்னு அந்த நோக்கத்தில் தான் நான் பேசினேனே தவிர நான் ஏதோ அச்சய பாத்திரத்தை பிச்சை பாத்திரத்தை தூக்கிட்டு போகிறதா அந்த அர்த்தத்தில் பேசலன்னு தெளிவாக சொல்லிட்டார். எனவே இன்றைக்கு எடுக்கப்பட்ட முடிவு அறுதிட்டு உறுதியாக எடுக்கப்பட்ட முடிவு. எங்களுக்கு ஒரு பெரிய சர்க்கிளா ஒரு பெரிய சர்க்கிளா இது எங்களுக்கு கிடைத்த பிளெஸிங்ஸ் அண்ட் டிஸ்கேஸ் என்று சொல்லக்கூடிய கெடுதல்லையும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கு, ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. இனிமேல் எங்களுடைய அரசியலை பாருங்கள், அதிரடியாக இருக்கும், தமிழ்நாட்டு மக்கள் வியக்கக்கூடிய வகையில் இருக்கும். நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல காலம் பிறந்துச்சு நிச்சயமாக பிஜேபி ஸ்டாலின் பண்ணிட்டு நிச்சயமாக அவர் தலைமையில் இருக்க எங்களுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்குது. இவங்க இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது அண்ணன் காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்தவர் பிஜேபிக்கு போயிட்டாரு. திராவிட இயக்கத்தில் நாங்க திராவிட இயக்கத்தின் தாய்வடி திமுக போறது தப்பா சார்? நாங்க திராவிட இயக்கத்தின் திமுக எதிர்ப்புல வளர்ந்த கட்சி எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அண்ணா திமுக. எம்ஜிஆரால வளர்ந்தவர் புரட்சி தலைவியால் நம்பிக்கையோடு அமர்த்தப்பட்டவர். அந்த சூழல் போனாருன்னா இவர் கூட இருக்கிற 4-5 பேரும் எடப்பாடி பின்னாடி போயிடுவாங்க, இவரு ஜீரோ ஆயிடுவார். அதுதான் நடக்கும். ஏன்னா திமுக எதிர்ப்பு என்பது அண்ணா திமுக தொண்டனுடைய ரத்தத்தோடு கலந்த உணர்வு. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கிய பிறகு அவர் குறுகிய கண்ணோட்டத்தோடு ஊர் சேர்ந்து தேர் இழுக்க வேண்டிய நிலையை மாற்றி தனக்கு சக்தி இருப்பதாக நினைத்து தவறு செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தோற்று வந்திருக்கிறார், தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வந்திருக்கிறார். எனவே தலைவர் கால அரசியல் அம்மா கால அரசியல், தலைவர் கால அரசியல் வேறு அம்மா கால அரசியல் வேறு. இன்றைய நிலையில் எழக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி எந்த முடிவு அண்ணன் ஓபிஎஸ் எடுத்தாலும் அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அது அவர் சமுதாயமாக இருக்கட்டும், நல்லெண்ணம் படைத்தவராக அவரை ஃபாலோ பண்ண அத்தனை பேர் நாங்க இன்னைக்கு எல்லாரும் ஏத்துக்கிட்டு அந்த அடிப்படையில் தானே ஓப்பனா சொல்லியிருக்காரு. திமுகவுடன் கூட்டணி என்ன நிரந்தர எதிரி இல்லைன்னு சொன்னா அதோட மீனிங் என்ன? சீனிவாசன் சுப்ரத்னம் குறிப்பிடுறாரு, அதாவது ஜெயலலிதாவுடைய காலத்து அரசியல் அப்படிங்கிறது வேற, இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல் வேற, அதனால திமுக பக்கம் போனாலும் தொண்டர்கள் கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்றாரு. இல்லை, அதாவது வைகை புயல் வடிவேலு ஒரு திரைப்பட காட்சி தான் நினைவுக்கு வருது. இருக்கு மேடையிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கை எனக்கு இருக்குன்னு அந்த நகைச்சுவை காட்சி போகும். இவங்க எம்ஜிஆர் பேரையோ புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா பேரையோ சொல்கிறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் உங்களுக்கு இனிமேல் கிடையாது. ஏன்னா அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்ரத்தனே சொல்கிறார், நான் திமுகவுக்கு போகிறேன்ட்டு. இதையெல்லாம் மக்கள் உலகத்தில் எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது அநீதி எடப்பாடி ஐயா அநீதி செஞ்சுட்டாரு அப்படின்னா நீங்கள் எல்லாம் சும்மா இருந்தீங்களா? கட்சி அலுவலகத்தை உடைத்து சீர்குலைத்து வழக்காடு மன்றத்துக்கு போய் என்ன பாடுபடுத்துறீங்க கட்சியை? அப்போ அதிமுக தொண்டனும் அதிமுகவும் உங்களை எந்த வகையில் ஏற்றுக்குவாங்க? அநீதி செஞ்சது முச்சூடு நீங்கள் சரி, அரசியலில் தனியாக தான் போனீங்களே, அதிமுக விட்டுட்டு என்ன பண்ணிட்டீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் இதே என்டிஏ எதிர்த்து தான் அதிமுக களப்பணி ஆற்றுனுச்சு. அப்போ நீங்கள் ஆதரிச்சிங்களே, எதுக்கு ஆதரிச்சிங்க? இப்போ சொல்கிறீங்களே என்டிஏ கூட்டணி ஆபத்தானதுன்னா உங்களை மரியாதை கொடுத்துருந்தா, ஐயா பிரதமருடைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தா இது ஆபத்தானது அமைதியானதுன்னு சொல்ல வர்றீங்களா? அப்போ உங்களுடைய அரசியல் முழுக்க சந்தர்ப்பவாத அரசியல். பதவிக்காகவும் உங்களுடைய சுய உரிமைக்காகவும் உணர்வுகளுக்காகவும் தான் நீங்க போராடுறீங்க. என்ன கணக்கு போடுறாரு ஓபிஎஸ்? இது சந்தர்ப்பவாதம்.
இல்லை அது அவருடைய உரிமை, அவர் தனிப்பட்ட பிரச்சனை. என்னைக்கு அவங்க திமுக கதவை தட்டினாங்களோ அண்ணா திமுகன்னு இனி அவங்க பேரை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. அண்ணா திமுக தொண்டனே இல்ல, அதாவது ஓபிஎஸ் சொல்றாங்க. ஒரு செகண்ட் இல்ல, ஓபிஎஸ் தனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாவற்றையும் மிக ஓப்பனா வைக்கிறாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்காக என்னைய ஓரங்கட்ட பார்த்துட்டீங்கல்ல, அப்ப பப்ளு பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிராயுத பாணியா நிக்கிறாரு. நான் என்னால என்ன பண்ண முடியும், சிறு துரும்பா இருந்தா கூட நான் யானை காதுக்குள்ள புகுந்த மாதிரி நான் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு என்னை யாராவது பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு காலையில வாக்கிங் போகும்போது முதலமைச்சர்கிட்ட ஒரு சிக்னலை கொடுக்குறாரு. முதலமைச்சர் காத்துக்கிட்டு இருக்க, இதுக்கு தான் காத்துனுக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இப்ப காதுக்குள்ள குடைஞ்ச மாதிரி ஒரு குடைச்சல அந்த கூட்டணியில ஒண்ணுமே இல்லை, அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பூரா கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்கிற பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்ப பொலிட்டிக்கலா சென்டர் ஃபேஸா நான் மாறிட்டேன்னு யாருக்காக என்னைய ஒதுக்குனீங்களோ அவரை விட லைம் லைட்ல நான் இருக்கிறேன்ற ஆப்ஷனை ஓபிஎஸ் காட்டுறாரு பிஜேபிக்கு. நான் இன்னும் பவர் சென்டர் தான், விவாத பொருளா நான் இருக்கேன், என்னை வச்சு சன் நியூஸ் டிபேட் நடத்துறாங்க, நான் ஒரு பேசு பொருளா இருக்கிறேன், நீங்க என்ன நினைச்சீங்க, என்னை சும்மா நினைச்சீங்களா, சுயேட்சா இன்னும் 3 லட்சம் ஓட்டு வாங்கினவன், என்னுடைய பவரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு வேலைகள் பண்றாரு. இது எங்க போய் முடியும்னா, திருப்பி பன்னீர்செல்வம் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, அவர் வெயிட்டான ஆளு போல இருக்கு அப்படின்னு மனசு வச்சு வாங்க வேற ஒரு டோர்ல உங்களை உள்ள வச்சுக்கிறோம்னு சொல்ல விரும்புறீங்க, ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு உண்டான வேலை தான் பாக்குறாரு. இல்ல அவருக்கு சொல்ல விரும்புறீங்களா அவர் சொன்னதுக்கு? இல்லை, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னு சார், இதுதான் நடக்கும். அதாவது சார், ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அவருக்கு ஆப்ஷன் எதுவும் கிடையாது. திமுகவோட போனாருன்னு சொன்னால் அவர் தன்னை தானே சூசைட் மாதிரி தான், அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். அதே நேரத்தில் அவர் தன்னை மதிக்கலைன்றதுக்காக எடப்பாடியார் அவரை கூப்பிட்டாங்க, தமாகாவை கூப்பிட்டாங்க, புதிய நீதி கட்சியை கூப்பிட்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. தான் கடிதம் கொடுத்து கூட தன்னை கூப்பிடலன்ற வருத்தம், இந்த வருத்தத்தை வெளிப்படுத்த தான் இன்றைக்கி அந்த என்டிஏலேருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறாரு. நாளைக்கு பிரதமரோ இல்லை அமித்ஷாவோ கூப்பிட்டு பேசினார்னா போக மாட்டார்ன்றதுக்கான உத்தரவாதம் இல்லை. ஏன்னு சொன்னால் அவரை பொறுத்தவரை அவர் மீது இருக்கின்ற வழக்குகள், அவர் மகன் மீது இருக்கின்ற வழக்குகள், இவைகளெல்லாம் இருக்குது. எதனால் பயமுறுத்துற மாதிரி இருக்கு, ஏதோ பயமுறுத்துற மாதிரி இருக்கு. இல்லை, அதனால தான் என்டிஏ கூட்டணியிலே அவர் இருந்தார். சரி, புரியுதுங்களா? எடப்பாடியார் இந்த அணிக்கு வந்த பிறகு ஆரம்பத்திலே அவர் வெளியேறி இருக்கணும் இல்லை, இவ்வளோ நாள் எது காத்திருந்தார்? அப்போது அவருடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணியில் தொடர வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. கண்டிப்பாக மீண்டும் அவர் என்டிஏ கூட்டணியில் வருவார். திமுகவோடு சேருவது என்பது திமுகவை பொறுத்தவரை அந்த கூட்டணியில் ஏற்கனவே பல நெருக்கடிகள், கூட்டணி கட்சிகள்லாம் அதிகமான தொகுதிகளை கேட்கின்ற பொழுது இவர்கள் ரவீந்திர துரைசாமி இவங்களை புது கட்சிகள்லாம் வரும்னு சொன்னார், முதல்வர்னு சொல்கிறார், உண்மைதான். ஆனால் இருக்கிற கட்சிகளை எதிர்க்க ஏற்கனவே அதிகமான தொகுதிகளை கேட்டுட்டு இருக்கும்போது புது கட்சிகளை சேர்த்து அவங்களுக்கும் தொகுதி கொடுத்தாங்கன்னா அப்போ இருக்கிற கட்சிகளுடைய தொகுதிகளை குறைக்க வேண்டியது வரும். ஒரு சில கட்சிகள் ஆட்சியிலேயே பங்கு கேட்க தொடங்கிட்டாங்க. இப்படிலாம் இருக்கும்போது திமுக கூட்டணியிலேயே பிரச்சனையை உருவாக்குறதுக்கு இவங்களே தேடி ஒரு காதில் ஏதோ எறும்பு விட்டா மாதிரி முதல்வர் அவரே காதில் எறும்பு விட்டுப்பாரா, நான் தேடி இவங்களை கூப்பிட்டு போய் சேர்த்து வச்சுக்கிட்டு உங்க கூட்டணிக்கு எறும்பு விட்டுட்டாங்கன்னு சொல்றேன். எங்க கூட்டணிக்கு எறும்பு இல்லை சார். இப்ப ஏன் இவங்க புதிய கூட்டணிகள் திமுகவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அவங்க எல்லாம் எப்படியாச்சும் நம்ம கூட்டணிக்கு வந்துருவாங்களா? இல்ல சார், அதெல்லாம் சார் ஒண்ணு வச்சுங்க. நீங்க எங்க பாருங்க, உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய உங்க கூட்டணி தலைமை யார் சார்? எடப்பாடியா அமித்ஷாவா சார்? எடப்பாடி தான் சார். எடப்பாடி தான். அமித்ஷா சொல்றாரு, உங்களுக்கு சந்தேகம் இல்ல சார்? கூட்டணி இல்ல கமா போடுறதுல பிரச்சனை இல்ல. நீங்க கமா போடுற ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சார். அடுத்த நாளே அமித்ஷாவே சொல்லிருக்காரு மாறிக்கொண்டே இருக்கு. எடப்பாடி தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லி எடப்பாடியே என்ன சொல்றாரு, திமுகல இருக்கக்கூடிய கூட்டணிகள் எங்களுக்கு வரணும்ங்கறாரு, புதுசா நாங்க மெகா கூட்டணி அமைக்கணும், எல்லாரும் எங்க கூட வாங்கன்றாரு. எல்லா கூட்டணிகளுக்கும் இவங்க கேட்டுக்கிட்டே வாங்கலேன்னு கூப்பிடுறாங்க சார். இது உடம்பு சரியில்லை, ஒரு மனித நேயத்தோட பார்க்க வராங்க. இதே நீங்க அரசியல் ஆகிட்டீங்கன்னா அப்படி யாருமே அரசியல் ஆகல சார். இப்ப இவ்வளவு நேரம் ஒண்ணா ஒரே டிபேட்ல உட்கார்ந்துட்டு அரசியல் சொல்றீங்க, அத ஃபன் ஆக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஃபன் ஆக்கிட்டு இருக்கீங்க. அவர் அரசியல் ரீதியாக புதிதாக கட்சிகள் கூட்டணிக்கு திமுகவுக்கு வரக்கூடாது, இவங்களுக்கு வரணும்னு விரும்புறாங்க. எதன் அடிப்படையில் உங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லுங்க. சார் ஏற்கனவே எங்க கூட இருந்தவங்க சார், தேமுதிக
இருந்தவங்கள தான் முதுகுல குத்தி அனுப்பிட்டீங்களே. தேமுதிக எப்பேற்பட்ட கட்சி சார்? பாஜக கலட்டி விட்டு ஒட்டுமொத்தமா பாமக கலட்டி விட்டு எல்லாரும் கலட்டி விட்டப்பையும் எடப்பாடியார் வாழ்கன்னு சொல்லி கூடவே நின்னு வளர்த்தெடுத்த ஒரு தியாக தலைவி பிரேமலதா அம்மா அவர்கள் அந்நியார் அவர்களுடைய கரத்தை வந்து வலுப்படுத்துறதை விட்டுவிட்டு அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுக்காம விட்டுவிட்டு அவங்க பாவம் இப்ப இவங்க தரேன்னு சொல்றாங்களா? இப்ப இவங்க தரேன்னு திமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. உங்களை நம்பி இருந்த ஒரே ஒரு ஆள், உங்களை நம்பி நீங்க வந்து உங்களை நம்பி பிரேமலதா தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது துரைமுருகனோட பேச்சுவார்த்தை நடத்த வந்தாங்க. எல்லா ஊடகங்களையும் வர வச்சு ஓபிஎஸ் வருவாருங்கிற நம்பிக்கை என்ன இருக்குது உங்களுக்கு சார்? ஓபிஎஸ் இல்ல சார், எல்லா கட்சியுமே தேமுதிக அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கண்டிப்பாக வரும். வலுவான கூட்டணியாக இது அமையும். நன்றி சார், பேசத்தான போறோம், சந்திக்க போகிறோம். நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.